மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆத்துமா இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. அறியும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்புதான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த மகிமை நாமத்தினாலே மறுபடியுமாக இன்னொரு விஷயம் உங்களை பார்ப்பதிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதிலும் நிறைவான சந்தோஷம் அடைகிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகட்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான நல்ல ஒரு வசந்த காலத்தை, விசேஷமாக லெந்து நாட்கள் என்று சொல்வார்கள், நம்ம தபசு நாட்கள் என்று தமிழில் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு 40 நாட்களை இந்த வருடத்திலும் ஆண்டவர் நமக்காக நம்முடைய அருமையான இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்குரிய ஞானமுள்ள ஒரு காரியத்தை செய்வதற்கான நல்ல நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியர்கள் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 இந்த 2 வசனத்தை வாசிக்கும்போது, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை. என்ன நாட்கள், என்ன காலங்கள் அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் இது இப்போ இந்த நாட்களுக்கு இது ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது இல்லையா, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அருமையான தபசு நாட்களை, இந்த லெந்து நாட்களை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உபயோகமான நாட்களாக, அல்லது இந்த ஆவிக்குரிய காரியம், இந்த நாட்களை உங்களுடைய தேவனோடு உள்ள தொடர்புக்கு இன்னும் நெருங்கி சேரக்கூடிய பிரயோஜனமுள்ள நாட்களாக நீங்கள் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அருமையான பவுல் மூலமாக ஒரு ஆலோசனை வருகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த லெந்து நாட்களை, இந்த லெந்து நாட்கள் அதாவது வசந்த காலம் என்று சொல்வார்கள். அதாவது அருமையான விருட்சங்கள் இந்த நல்ல சம்மரில் அதில் இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து அடுத்து வரக்கூடிய அந்த அருமையான தென்றல் மழை அடிக்கக்கூடிய நாட்களிலே, மழை அடிக்கக்கூடிய காலங்களிலே அதிலிருந்து புதிய கிளைகள் வருவது எப்படியோ, பழையவைகள் ஒளிந்து புதியவள் வருவது எப்படியோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பழையவைகள் ஒளிந்து புதியவைகளை நமக்குள்ளாக உருவாக்கி கொள்ளக்கூடியதான பரிசுத்தான ஒத்தாசையோடு உருவாக்கி கொள்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட அருமையான நாட்கள். ஒருவேளை வேதம் சொல்லுகிற வேதத்தில் ஒரு அருமையான உதாரணம் உண்டு. கழுகு
அது வருடம் முழுவதும் பல ஆண்டுகள் அது வானத்தில் பறந்த பிறகு அதனுடைய இறக்கைகளிலே ஒரு வறட்சி ஏற்பட்ட பிறகு அது ஒரு வயோதிக தோற்றத்தை போல உண்டாகும். அப்போ அது போய் ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய பழைய இறக்கைகள் எல்லாவற்றையும் உதிர்த்து போட்டு அது காத்திருக்கும் போது அது புது இறக்கைகள் அதற்கு முளைத்து அதை மறுபடியும் ஒரு இளம் கழுகை போல உருவாகுமா. அதே போல் வேணும் என்றால் அதுக்காக நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தை எடுத்து அதில் இருக்கிற கடைசி வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே அந்த வார்த்தை விதமாய் சொல்கிறது. ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர், கழுகு காத்திருப்பதில் காத்திருக்கு. இன்னொன்று கூட தெரியும், இப்போ விருட்சத்தை பார்த்தோம், இலை உதிர்ந்து இலை உதிர்காலம், அடுத்தது தளிர்காலம், அது தளிர்த்து வரக்கூடிய காலம். ஒரு கழுகை பார்க்கிறோம், அதனுடைய இறக்கைகளை உதிர்த்து புது இறக்கை உருவாக்கக்கூடிய காலம். நல்லாருக்கு தெரியும், பாம்பு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆன உடனே தன் மேல் இருக்கிற பழைய தோலை உரித்து விட்டு இளம் ஒரு பாம்பை போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை அதற்குண்டு. இப்படி எல்லாம் மிருகங்கள், விருட்சங்கள், பறவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கும்போது தேவன் நமக்கும் ஒரு காலத்தை தந்திருக்கிறார், கர்த்தருக்காய் காத்திருக்க காலம். அதை விசேஷமாக திருச்சபையின் அடிப்படையில் நாம் இருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நாட்களை அதற்காக நாம் பயன்படுத்தி கொள்வது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. இந்த அருமையான தபசு நாட்கள் 40 நாட்கள். ஆகவே இந்த நாட்களை எப்படி நாம் ஆரம்பிக்கிறோம் சொன்னால், ஒருவேளை ஒரு சாம்பல் புதன் என்று சொல்லி ஆஷ் வென்ஸ்டே என்று சொல்லுவார்கள், அதிலிருந்து ஆரம்பிக்கத்தக்கதாக ஆதி நாட்களிலே தேவனுடைய சபைகளிலே உருவாக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது 5ஆவது நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்ததாக சொல்கிறார்கள். எது எப்படியோ, ஆனால் அவசியமான நாட்கள். ஏனென்றால் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 கீழே வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அவர் வனாந்தரத்தில் சென்று உபவாசிக்க ஆவியானவரால் ஏவப்பட்டார். பரிசுத்த ஆவியின் நிறைவோடு யோர்தானிலிருந்து வெளிவந்த பிறகு ஆவியானவருடைய பலத்தோடு கூட அவர் சென்று உபவாசிக்க வேண்டியது இருந்தது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களும் உபவாசிக்க வேண்டும் என்பதை அந்த வார்த்தை சொல்கிறது. சென்று ஆண்டவர் உபவாசிக்க போனார். பரிசுத்தாவின் பலனோடு கூட அவர் வெளியே வந்தார், பிசாசை ஜெயித்தவராக வந்தார். அதே போல மோசே கூட நீங்கள் யாத்திரை 34ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது அவர் ஆயத்தமாகி தேவனுடைய சமூகத்திற்கு போனார். 40 நாட்கள் தேவ சமூகத்தில் அவர் அமர்ந்திருக்கும் போது தான் ஆண்டவர் அந்த 10 கற்பனைகளை அவருக்கு கொடுக்கிறார். 40 நாட்கள் அவர் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் இருக்கும்போது தான், அந்த பரிசுத்தமான நிலைமையில் இருக்கும்போது தான் அந்த பரிசுத்தமான நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் அவர் கொடுக்கிறார். ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை இருக்கிற இடத்தில் கொடுக்க முடியாது. அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நல்ல உபவாசத்துக்கு பிறகுதான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் நமக்கு முன்மாதிரி இருக்கிறபடினால நாமும் உபவாசிக்க வேண்டியது அவசியம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான போதகர் பல வருடங்களுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 40 வருடம் இருக்கும் நினைக்கிறேன், அப்போது அவரோடு பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுவார், மணவாளன் நம்மோடு கூட இருக்கிறார், அப்போது நம்ம ஏன் உபவாசிக்கணும்? அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் ஏன் உபவாசிக்கணும்? மணவாளன் தன்னோடு இருக்கும்போது ஏன் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாக்குவாதம் பண்ணுவார். என்ன ஆயிட்டு, கொஞ்சம் நாட்கள் ஆயிட்டு அவர் தன்னுடைய மனைவி விட்டு இன்னொரு பெண்ணோடு கூட வாழ்க்கை தொடர்பு வைத்துக்கொண்டு மனைவி விட்டு போய்விட்டார். அப்படினால அந்த உபவாசம் இல்லாதபடினாலே பிசாசானவன் அவரை லகுவாக வஞ்சிக்கிற அளவிற்கு இந்த ஆவியில பலன் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனோடு கூட இந்த அருமையான நாட்களை பயன்படுத்தி 40 நாட்கள் முழு உபவாசம் இல்லாமல் போனாலும் ஏதாவது ஒரு வேளையாவது நீங்களும் நானும் ஒருவேளை உணவை ஒதுக்கி வைத்து சில கட்டுப்பாடுகளை வைத்து நாம் தேவனோடு கூட நெருங்க வேண்டும் என்று, ஆவியில் நெருங்க வேண்டும் என்ற உணர்வோடு கூட பயன்படுத்தி கொள்வோமானால் நிச்சயமாக இந்த ஏசாயா 40:31 சொல்வதை போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையால், நடந்தாலும் களைப்படையால் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த சாம்பல் என்கிற ஒரு காரியத்திலிருந்து இதை ஆரம்பிக்கிறது. ஆகவே முதலாவது இந்த சாம்பலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பார்ப்பீர்களானால், முதலாக இந்த சாம்பல் என்கிற வார்த்தை வேத புஸ்தகத்தில் எங்கே வருகிறது என்று சொன்னால், நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி தமிழ் வேதாகமத்தை வாசிக்கும் போது ஆதியாகமத்தை திருப்பி அதில் இருக்கிற 18வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்திரமாக, இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு கூட பேச துணிந்தேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்கிறார். ஆதியாகமம் 18:27.
அங்குதான் முதல் சாம்பல் என்கிற வார்த்தையை ஆபிரகாம் பயன்படுத்துகிறார். அப்போ எதுக்கு ஆண்டவரோடு கூட பேச, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சோதோமை அழிக்க போவதற்கு முன்பதாக கர்த்தருடைய தூதன் வந்து பேசுகிறார். இந்த தூதனோடு கூட லோத்துவை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட ஆபிரகாம் பேசும்போது மெல்ல 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 தன்னுடைய வார்த்தையில் வரும்போது கடைசியாக அவர் கேட்கும்போது சொல்கிறார், ஆண்டவரே, தூளும் சாம்பலும் ஆகிய நான், அப்படின்னா நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு வெறும் குப்பை, நான் ஒரு குப்பையான நான் ராஜாதி ராஜாவோடு பேச நிற்கிறேனே என்று சொல்லி தன்னை தாழ்த்துவதற்காக அவர்தான் முதலாக இந்த சாம்பல் ஒரு தாழ்மைக்குரிய அருமையான ஒரு அடையாளம் என்பதை அவர் அங்கே காண்பித்தார். இதன் அடிப்படையில் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, வேத புஸ்தகத்தில் அநேக தேவ பிள்ளைகள் தங்களை தாழ்த்துவதற்காக சாம்பலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். விசேஷமாக யோபுவின் புஸ்தகத்தை நம்ம திருப்பி அதில் இருக்கிறதான 2ஆம் அதிகாரத்துக்குள் வருகிறோம். யோபு 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று யோபுவை குறித்து சொல்கிறேன். நிறைய காரியங்கள் உண்டு, நான் சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். யோபு ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. இவர் பயங்கரமான ஒரு இழப்பின் மத்தியிலே எல்லாவற்றையும் இழந்த பிறகு, அது ஏன், நான் என்னிடத்தில் ஏதாவது தவறு இருக்குமா, குறை இருக்குமா என்று தன்னை புரிந்து கொள்வதற்காக தேவ சமூகத்தில் தாழ்த்தும்படியாக இந்த யோபு சாம்பலில் உட்காருகிறார். இழப்பிலிருந்து தன்னை பெற்றுக்கொள்ள, சாம்பல் என்று சொன்ன உடனே நான் மறுபடியும் சொல்கிறேன், தன்னை தாழ்த்துவது. ஆகவே அதை அவங்க அதை அனுபவத்தின் அடிப்படையில் பிராக்டிக்கலாக அப்படி சாம்பலை போட்டு அந்த நாட்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இல்லையா, உட்கார்ந்துருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. அப்போ அவர் தன்னை தாழ்த்தும்படியாக இந்த எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே மறுபடியும் தேவன் இறங்குவாரோ என்று தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக தன்னை தாழ்த்துகிறேன் என்கிற அடிப்படையிலே யோபு முதலாக சாம்பலை யோபு பயன்படுத்தி இருக்கிறார். சாம்பலில் அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய அடுத்தபடியாக நீங்கள் தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து, அருமையான தேவனுடைய தாசன் தான் தானியேல், அவர் மிகுந்த பக்தி உள்ளவர் தான். வேதம் சொல்கிறது, தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் அவர் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவர் படிக்கும்போது தானியேல் 9:2 தானியேலே, நான் எருசலேமின் பாழ்கடிப்பில் நிறைவேறி தீர 70 வருடம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு கூட சொல்லிய வருடங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்கிறார். விசேஷமாக இதை குறித்து நீங்கள் படிக்க வேண்டுமானால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 10-12 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் கர்த்தர் எரேமியாவோட அந்த நாட்களில் தான் பாபிலோனுக்கு சிறையா போறாங்க சொல்றாரு, 70 வருடம் நடக்கும். அப்போ தானியேல் பாபிலோனில் இருக்கும்போது எரேமியா எழுதின அந்த புஸ்தகத்தை எடுத்து அதை படிக்கும்போது 70 வருடம் இந்த உண்மையான தீர்க்கதரிசியோட கர்த்தர் சொன்னது நடந்தே தீரும் என்கிறபடினால அதை அறிந்த உடனே தானியேல் தேவ சமூகத்தில் அவர் என்ன சொல்கிறார், 3வது வசனத்தில், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ஜனத்துடைய அந்த சிக்கலான நேரங்கள், ஜனத்துடைய அடிமைத்தனம் மாற, அவருடைய ஜனத்துடைய அடிமைத்தனத்தை அவர்கள் விடுதலை கொண்டு வர இப்படி 70 வருடம் ஆகுமே என்று அறிந்த உடனேயே தானியேல் தேவ சமூகத்திற்கு சென்று சாம்பலில் உட்கார்ந்து, எல்லாருக்கும் தெரியும் அவர் பாபிலோனில் சீஃப் ஃபைனான்சியல் மினிஸ்டர், அவர் அந்த பாபிலோனுடைய முக்கியமான அவர் பொருளாதாரத்தினுடைய பெரிய ஒரு மந்திரியாக இருந்தவர். பாபிலோனுடைய முழு பொருளாதாரம் அவர் கையில் இருந்தது. அவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்த போது கூட தன் ஜனத்துடைய இந்த இக்கட்டான நேரத்தில் அவருடைய அடிமைத்தனம் விடுதலை செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, இவர் பாவம் செய்யவில்லை, தானியேல் பாவம் செய்யவில்லை, தன் ஜனத்திற்காக அவர் சாம்பலில் உட்கார்ந்து தேவனுடைய முகத்தை தேடுகிறார். இந்த சாம்பலை போட்டு உட்கார்ந்து தேவ பக்தி உள்ள மனிதன் ஆண்டவரை தேடும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் இப்படி தாழ்த்துற மனிதனை கண்டு அவனுடைய ஜெபத்தை கேட்டு இறங்குவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட தானியேல் சாம்பலில் உட்காருகிறார். அவர் அடுத்த 4வது வசனத்தை வாசிக்கும் போது, என் தேவனாய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இந்த பாவ அறிக்கை என்பது 3 தடவை வருகிறது. ஆகவே உட்கார்ந்து பாவ அறிக்கைக்காக சாம்பலில் உட்கார்கிறார். எங்களுடைய இந்த இக்கட்டு நீங்க வேண்டுமானால் எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறார். யோபு எல்லா இழப்பின் மத்தியிலும் தேவ சமூகத்திலே அவர் உட்கார்ந்து சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவரை தேடுகிறார். இவரோ ஜனத்தினுடைய பாவத்திற்காக சாம்பலில் உட்கார்ந்து பாவ அறிக்கை செய்தேன் என்று சொல்லி, இவர் பாவம் செய்யல, ஜனத்துடைய பாவத்திற்காக பாவ அறிக்கை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக யோனாவின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய காரியங்கள் உண்டு, ஆனால் சில காரியங்களை தான் சொல்கிறேன். யோனாவின் புஸ்தகத்தை நாம் திரும்பி பார்ப்போமானால்,
யோனா 3ஆம் அதிகாரத்தில் மறுபடியுமாக யோனாவை ஆண்டவர் முதலாவது ஆண்டவர் நினிவேவுக்கு அனுப்புகிறார், தர்ஷீஸுக்கு புறப்பட்டு போனார். ஆனால் மறுபடியுமாக யோனா, ஒருவேளை ஒரு காட்சி உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். யோனா மீனின் வயிற்றில் உட்கார முடியுமா என்று ஒரு அருமையான சந்தேகம் வரலாம். 10 யோனா உட்காரலாம். அவ்வளோ பெரிய திமிங்கலம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோ பெரிய திமிங்கலம் உண்டு. 10 யோனாக்கள் உள்ளே உட்காரலாம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது யோனா மீன் அவரை கரையில் கக்கிது. உடனே அவர் எழுந்து சென்று அங்கே ஜனங்களுக்கு அந்த எச்சரிப்பை சொல்கிறார் இல்லையா? 4வது வசனம் யோனா 3:4 யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். என்னுடைய ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், என்னுடைய இதில் நினிவே என்பது அசீரியருடைய பட்டணம். ஆனால் அங்கே இஸ்ரவேலர் யூதர்கள் ஜனங்கள் இருந்திருக்கக்கூடும். ஆண்டவர் அவர்களை காப்பாற்ற வேண்டும். நினிவே அழிய போகிறது, நீங்கள் மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் ஆண்டவர் சொன்னார், நியாய தீர்ப்பு நாளிலே இந்த நினிவே பட்டணத்தார் எழுந்து இந்த ஜனத்துக்கு விரோதமாக அவர்கள் சாட்சி சொல்வார் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆகவே அந்த நினிவேயில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்காக யோனா மறுதலித்து போனாலும் மறுபடியும் பலவந்தமாக யோனாவை அங்கு அனுப்புகிறார். பல அடையாளங்களோடு அனுப்புகிறார். அதை இப்போ சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆகவே அங்கே வந்த உடனே பாருங்கள், ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் 5வது வசனத்தில் அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். ஒருவேளை இந்த உபவாசங்கள், ரட்டுடுத்துவது என்பது இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழக்கம். ஆக அவர்கள் உடனே ரட்டுடுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தையை நம்புகிறார்கள். தேவன் இதை செய்ய வல்லவர் என்பது நம்பி ரட்டுடுத்து ஆயத்தமாகிறார்கள். அந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது. 6வது வசனம், இந்த செய்தி நினிவேயில் உள்ள ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்துட்டு எழுந்து தன் உடுத்திருந்த உடுப்பை கலத்தி போட்டு ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தான். ஐயா, இப்படி சொல்றாங்க, அழிவு என்று சொன்னோன்னு என்ன செய்யலாம் என்று சொன்னால், எங்களுடைய தேவன் இப்படி ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தாழ்மைப்படுத்தி நாம் ஜெபிப்போமானால் அவர் அந்த அழிவிலிருந்து நம்மை காக்க வல்லவர் என்று ஆலோசனை சொன்ன உடனேயே அந்த ராஜா அந்த ஜனங்களுடைய அருமையான அந்த ஆலோசனை கேட்டு இந்த தேவனிடத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள இந்த தாழ்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சாம்பலிலே உட்கார்ந்து ராஜாவிலிருந்து கடைசி வரைக்கும் வேதம் சொல்கிறது 8வது வசனத்தில் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம்முடைய பொல்லாத வழிகளையும் கைகளில் கொடுமையும் விட்டு திரும்பும்படி கட்டளை கடவுள் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாரும் மிருக ஜீவன்கள், பறவைகள், சிறியவர்கள், பெரியவர்கள், ராஜா, மந்திரிகள், பொதுஜனங்கள் அத்தனை பேரும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்தில் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 40 நாட்கள் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போமானால் ஏதாவது ஒரு வேளையாவது உபவாசம் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில், அநேகர் ஒருவேளை மருந்துகள் மாத்திரை சாப்பிடுகிறவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து அதை பலமாய் தேவனுக்கு கடைபிடிப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது அந்த தீங்கை விட்டு தேவன் மனஸ்தாபப்பட்டார். அவர் அந்த காரியத்திலே உங்களுக்கு பலன் தர வல்லவராக இருக்கிறார். இது மாத்திரமல்ல, இந்த சாம்பலில் இன்னொரு சிறப்பான காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி அதில் இருக்கிறதான 19ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். நம்ம அங்கே வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன சொல்கிறது? எண்ணாகமும் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது அது பாவத்தை பரிகரிக்கும், சாம்பல் பாவத்தை பரிகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எப்படின்னா வேதம் சொல்கிற இந்த இடத்துல மரித்தவனுடைய சரீரத்தை தொட்டவர்கள், ஒருவேளை ஒரு குடும்பத்தில் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, திடீர்னு இறந்துட்டாங்க, குடும்பத்தாரெல்லாம் அவங்க அடக்கம் பண்ணுறதுலேருந்து அவங்கள சுத்தம் பண்ணுறது எல்லாத்தையும் தொட்டு தானே ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? மரித்தவனுடைய சரீரத்தை தொட்டவன் அல்லது அவனுடைய சரீரம் கீழே விழுந்தவன் இல்லையா, இதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது. எண்ணாகமம் 19 நிறைய பேர் எண்ணாகமம் படிக்க மாட்டாங்க, கொஞ்சம் படிங்க. இதை 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரர் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். இது ரொம்ப ஒரு ஆவிக்குரிய ரகசியம். சிவப்பான ஒரு கிடாரி என்று சொல்லும்போது, இந்த கிடாரி என்று சொல்லும்போது ஹெய்ஃபர் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹெய்ஃபர் என்ற அந்த வார்த்தைக்கு நீங்கள் அகராதியில் பார்ப்பீர்களானால்
கன்று ஈனாத இளம் பசு என்று வேதம் சொல்கிறது. ஹெய்ஃபர் கன்று ஈனாத இளம் பசு. எல்லா பலிகளுக்கும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் கொண்டு போக வேண்டும். இதற்கு மட்டும் ஒரு கன்று ஈனாத இளம் பசு, அதுவும் சிவப்பான கிடாரி, சிவப்பு நிறத்தில் கொண்டு போக வேண்டும். நல்லா கவனித்து பாருங்க, இதில் ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பெரிய ஆவிக்குரிய ரகசியம் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் நல்ல கவனிங்க, இந்த குட்டி, அதாவது கன்று ஈனாத இளம் பசு. ஒருவேளை வேத புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ஒரு தீர்க்கம் சொல்லப்படுகிறது, கன்னிகை கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவாள். அது குட்டி ஈனாத இந்த அருமையான சிவப்பு நிறமான கிடாரிக்கும் அந்த ஹெய்ஃபருக்கும் ஒருவேளை அந்த தாயாகிய மரியாள் கன்னி மரியாள் குழந்தை பெறுவாள் என்பதற்கும் ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஒரு தொடர்பு இருக்கலாம். ஏனென்றால் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு பெண் மூலமாக பாவம் வந்தபடினால் இந்த புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஸ்திரீ உடைய வித்துக்கு பிசாசுக்கு தேவன் தலையை நசுக்குவேன் என்று சொன்னதன்படியாக இந்த பாவத்திற்கு கன்று ஈனாத ஒரு இளம் பசு, இதற்கு மட்டும், மற்றதெல்லாம் காளை, இதற்கு மட்டும் ஒரு கன்று ஈனாத இளம் பசு, சிவப்பு நிற காளை, அதை கொண்டு வந்து பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் அதை முற்றிலுமாக சுட்டெரிக்க வேண்டும். அப்போது ஆசாரியன் பாளையத்துக்கு வெளியே போய் அதன் தலையில் கை வைக்கணும். போய் அதை முற்றிலுமாக சுட்டெரித்து அதில் அவன் கேதுரு கட்டையை போடணும், அதில் ஈசோப்பு குழந்தை போடணும், அதில் சிவப்பு நூலை போட வேண்டும். இவை எல்லாவற்றையும் சேர்த்து சுட்டெரித்து அந்த சாம்பலை நீங்கள் வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. அந்த சாம்பலை எடுத்து ஒரு ஒரு சுத்தமான இடத்தில் பத்திரப்படுத்தி வைக்கணும். சுத்தமான இடத்தில் அதை பத்திரப்படுத்தி வைக்கணும். அது என்னெல்லாம் இருக்கிறது, இன்னொரு நாள் விளக்கம் சொல்கிறேன். அது கேதுரு கட்டை இருக்கிறது, ஈசோப்பு தண்டு இருக்கிறது, சிவப்பு நூல் இருக்கிறது, சிவப்பு கிடாரி, அதை எல்லாத்தையும் சுட்டெரித்து சுத்தமான இடத்தில் அதை வைத்து கொள்ள வேண்டும். அப்போது இப்படி மரித்தவர்கள் மேல் ஒருவேளை தொட்டு தீட்டானவர்கள் சுத்திகரிக்கும் ஜலம் என்று தண்ணீர் வைத்திருப்பார்கள். அந்த சுத்திகரிக்கும் ஜலத்தில் இந்த சாம்பலை போட்டு அதில் கொஞ்சம் அவர் கலக்கி அதில் அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டால் வேதம் சொல்கிறது, எண்ணாம் 19:9, சுத்தமாக இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்து புறம்பே சுத்தமான இடத்துல கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரன் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்திற்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். இந்த சாம்பல் பாவத்தை பரிகரிக்கும். இந்த சாம்பலை எடுத்து இந்த தண்ணீரில் கலக்கி அவர்கள் குளித்துக் கொள்ளும் போது இந்த தீட்டுகள் மாறும். இன்னும் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பாத்திரங்கள் எப்படி சுத்தம் பண்ணணும், எப்படி அவங்களுடைய அந்த வீட்டில் இருப்பாங்க இல்லையா, மரித்தவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த பாடி எடுக்கிற வரைக்கும் ஏதாவது பாத்திரம் மூடாமல் இருந்தால் அதில் இருக்கிற தண்ணியும் கெட்டு போகுமா, அந்த தண்ணி சுத்தம் பண்ண எப்படி பயன்படுத்த வேண்டும். என்னாகும் 19 படித்து பாருங்கள், அற்புதமாக இருக்கிறது. அப்படியானால் பாவம் என்பது தாழ்மைக்கு மாத்திரம் அடையாளம் அல்ல, இந்த சாம்பல் என்பது தாழ்மைக்கு மாத்திரம் அடையாளம் அல்ல, அது பாவத்தை பரிகரிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டதான ஒரு பொருளாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாளிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நாட்கள் பொல்லாதவைகள், நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது நாமும் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது மெய்யாகவே வேதம் சொல்லுகிறதை போல அது நம்முடைய தாழ்மையை தேவன் கண்டு இறங்குவது மாத்திரமல்ல, பாவங்களை பரிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் தேவன் வைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்கள் முடிந்த பிறகு நாம் அந்த 40 நாட்கள் முடிந்த பிறகு தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக சொன்னபடியாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு அருமையான வேத வசனத்தையும் கூட நம்ம வாசித்து பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 61ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 61:3 வாசிக்கும் போது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், நல்லா கவனித்து பார்த்தீங்களா. அப்போ அந்த நாட்கள் முடியும் போது இந்த சாம்பலுக்கு பதிலாக, இந்த தாழ்மைக்கு பதிலாக, இந்த நெருக்கத்திற்கு பதிலாக சீயோனுக்கு, அதாவது அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்பப்படும் போது இல்லையா, அவர் மேல் இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார் என்று சொல்லும்போது கடைசியாக சொல்கிறது, அப்படி காத்திருக்கிறவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, கடைசி வார்த்தை சொல்கிற அவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக எண்ணப்படுவார்கள். இந்த 40 நாட்கள் நீங்கள் உங்களை தேவ சமூகத்தில்
சாம்பல் என்று ஆரம்பிக்கிற அந்த நாளில் இருந்து நீங்கள் ஒடுக்கி தேவ சமூகத்தில் தாழ்மையோடு இருப்பீர்களானா. நாம் இன்றைக்கு யோபுவை பார்த்தோம். அவர் எல்லா இழப்பின் மத்தியிலும் இன்றைக்கெல்லாம் காரியங்கள் நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் இழப்புகளாக காணப்படலாம். நீ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு வழி இல்லாதபடி நீங்கள் காணப்படலாம். யோபை போல சாம்பலில் அவர் தன்னை தாழ்த்தினதை போல நீங்கள் தாழ்த்துவீர்கள். ஆனால் யோபுடைய நாட்களில் ரெட்டிப்பாய் கொடுத்ததை போல கொடுக்க தேவன் உண்மை உள்ளவர். தானியேலுடைய நாட்களில் ஜனங்களுடைய பாவங்களுக்கு அவர் சாம்பலில் உட்கார்ந்தார். குடும்பத்தில் மனம் திரும்பாத பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தில் ஒருவேளை யாராருக்கா மனம் திரும்ப வேண்டுமோ, நீங்கள் தேவ சமூகத்தில் சாம்பலில் தானியேல் உட்கார்ந்ததை போல உங்களை தாழ்த்துவீர்கள். ஆனால் தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நினிவேல யோனாவின் புத்தகத்தில் வாசித்ததை போல அழிவு வரும் என்று செய்தி வந்தவுடனேயே அவர் சாம்பலில் உட்கார்ந்த போது அழிவு வராதபடி கர்த்தர் காத்தார். அது மாத்திரமல்ல, 19ஆம் அதிகாரத்தில் அது பாவத்தை பரிகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இட் இஸ் எ பியூரிஃபிகேஷன் ஃபார் சின் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இட் இஸ் எ பியூரிஃபிகேஷன் ஃபார் சின். அது பாவத்தை பரிகரிக்கக்கூடிய ஒரு நம்முடைய பாவங்களை இந்த சாம்பலில் உட்கார்ந்திருப்பதை போல நம்மை தாழ்த்தும் போது சகல பாவங்களை தேவன் மன்னித்து பரிசுத்தப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது மிக சிறப்பானது. ஒருவேளை இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுதலை கொண்டாடுவது மிக சிறப்பானது. ஒருவேளை அந்த அருமையான புனித வெள்ளி அன்று சென்று ஆலயத்தில் 3 மணி நேரம் அமர்ந்து நீங்கள் தியானிப்பது ரொம்ப நல்லது. ஆனால் அது முன்பதாக செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. இவெல்லாவற்றையும் செய்து இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமானால் ஒரு அர்ப்பணிப்பிற்கும் உபவாசத்திற்கும் ஏதாவது நம்முடைய வாழ்க்கை காரியத்தில் தேவனுக்கு முன்பதாக நான் இப்படிப்பட்ட கட்டுப்பாடோடு இந்த நாட்களில் நான் இருப்பேன் என்று நம்மளை கட்டுப்பாட்டுக்குள் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் நம்முடைய கட்டுப்பாடான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவன் இன்னும் முன்னேற துடிக்கிறானே என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இவன் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறானே என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இவன் இழப்பிலிருந்து மீட்பு வேண்டுமே என்று இவன் ஏங்குகிறானே அதை கர்த்தர் பார்க்கிறார். இவெல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து என்னெல்லாம் செய்திருக்கிறாரோ இந்த சாம்பலில் உட்கார்ந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்வது மாத்திரமல்ல, பாவத்தை பரிகரிக்கவும் சாம்பலில் உட்கார்ந்திருப்பது என்பதன் மூலமாக நம்முடைய பாவங்களையும் பரிபூர்ணமாக மன்னித்து இந்த நாட்கள் முடிந்த பிறகு மறுபடியும் சொல்கிறேன், ஏசாயா 40:31 படியாகவும் இந்த ஏசாயா 61:3 படியாகவும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை புது சிருஷ்டியாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்கள் நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஒரு நல்ல நன்மைக்காக தந்திருக்கிற நாட்கள். இந்த நாட்களை நாங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, எங்கள் இரட்சகருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த நாட்களை எந்தெந்த கர்த்தருடைய பிள்ளைகள் முக்கியப்படுத்துகிறார்கள், இந்த நாட்களிலே அவர்கள் என்னென்ன நெருக்கத்தோடு கூட என்னிடத்தில் வருகிறார்கள் என்பதெல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களை நிர்விசாரமாக நினைக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அநேக கிருபைகளை இழந்து போய்விடுவார்கள். யோனா சொன்னதே போல வீணான மாயைகளை ஆண்டவரை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை இழந்து போகிற அந்த வசனத்தின்படியாக இந்த நாட்களை முக்கியப்படுத்தாதபடி தேவன் சபைகளுக்கு கொடுத்த இந்த அருமையான 40 நாட்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்து உபவாசித்ததை நினைத்து, மோசே சமூகத்தில் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டதை நினைத்து நாங்களும் இப்படிப்பட்ட ஒடுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்பி நம்முடைய சமூகத்தில் வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியாக நீர் அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்தும் விட ஜெபிக்கிறோம். நாட்களுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் எந்த சத்துருவின் போராட்டமும் நெருங்க முடியாதபடி தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் தெய்வீக பிரகாசம் வெளிச்சம் அக்கினி இவர்களை சூழ அவர்களை பாதுகாக்க இறங்கும் என்பதை நிரூபிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த அருமையான வார்த்தையின்படியாக கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு உந்துதலை கொடுப்பீராக, மன உந்துதலை கொடுப்பீராக. நாங்களும் எங்களை ஒடுக்கி இந்த நாட்களிலே தேவ கர்த்தர் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை கொடுப்பீராக. அப்படி அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கும் போது அதன் மூலமாக வரக்கூடிய ஜெயத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு தந்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பிள்ளைகளுடைய தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் முதன்மையான ஒரு நிலைமை அடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு எங்கள் தகப்பன் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார்.
சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே.